கௌதம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. பலூன் வந்துட்டு ஊதிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கதிர் அப்பன்னு பார்த்து பரவாயில்லையே பொறுப்பாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட குட்டி பையனோட பர்த்டே அப்படி இருக்கும்போது நான் வந்து கொண்டாட மாட்டேனா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கதிர் அப்பன்னு பார்த்து இருங்க ஒரு விஐபியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ என்ன இந்திராவை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கா, இதெல்லாம் சரி வருமா வராதா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கதிர் அவங்க ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னா ரோஷினி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வராளா இல்லை கேஷுவலாக வராளா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் கதிர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பார்த்தியா என் புருஷன் எப்படி வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா சரி சரி உன் புருஷன் தான் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு இதெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒத்துமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஜெயா மட்டும் இல்லை ராமச்சந்திரன் ராகினி எல்லாரும் வீட்டு மருமகளும் எல்லாரும் இருக்காங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ராமச்சந்திரன். நான் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை வந்து கொடுக்க போகிறேன், அதையெல்லாம் சீரு சிறப்புமாக செம்மையாக பண்ணிட்டாலே போதும். கதிர் நீங்களும் சரி வெற்றியும் சரி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுப்பாக வந்து பலூனு டெக்கரேஷனு கேக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவியா நீ வரவங்களெல்லாம் நீ தான் வந்து வெல்கம் பண்ணணும், நீ வெல்கம் பண்ணாதான் வீட்டு விசேஷத்துக்கு வரவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் அந்த பொறுப்பை உன்கிட்டேயும் நான் இந்திராகிட்டையும் கொடுத்துட்றேன். சுபா கிட்ட வந்து சமையல் வேலை அவள் சிறப்பாக வந்து பார்த்துப்பா, அதனால பிரச்சனையெல்லாம் இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா உங்கள் 2 பேரோட வேலை என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம இந்திரா வந்து கேட்குறாங்க. ராமச்சந்திரனோட வேலை என்ன, ஜெயாவோட வேலை என்ன, நாங்கள் 2 பேர் வருவோமா குட்டி பையனை வந்து தூக்கி வச்சு கொஞ்சுவோமா, இதான் என்னோடய வேலைங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மாடி ஹேமா உனக்கும் வேலை இருக்குது மாமா என்னாலலாம் வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஹேமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து உனக்கு வேலையெல்லாம் இருக்குமா, நான் சிம்பிள் வேலை தான் அப்படின்னு சொல்லி நீ சிரித்த முகமாக இருக்கணும் அவ்வளோதான் போதுங்களே அப்படின்னு சொல்லும்போது ஓகே மாமா செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி மனசில் வந்து கடுப்பாக வச்சுக்கிட்டு ஃபேஸை மட்டும் லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. எல்லாமே மாறிடுமா கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னது மாறிடுமா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஏமா ராகினி நீ எப்போதும் ஒரு வேலை பார்ப்பல்ல, இவங்க தான் மிகப்பெரிய ஆள் தெரியுமா நம்ம வீட்லேயே, எவ்வளோ வேலை சிறப்பாக பார்ப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்ன வேலை மாமா பார்ப்பாங்க, ஓ ஒன்றும் தெரியலையா, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தேண்ணா இவ ஒரு வேலை பண்ணுவா பாரு, ஏதாவது ஒன்று குட்டி கலாட்டா பண்ணி விட்டுட்டு சண்டை சச்சரவுன்னு பண்ணிடுவா, இதனால வேறு லெவலில் இருக்குங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் அந்த இடத்துல. என்னம்மாம்மா அக்கா இல்லாத தைரியத்தில் பேசுகிறீங்களா, அக்கா வரட்டும் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நான் வந்து காமெடி பண்ணது உனக்கு பொறுக்கலையா, உங்கள் அக்கா கிட்ட எதுவும் சொல்லிடாத இப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து என்கிட்ட யாரும் வம்பிழுக்கக்கூடாது, அப்படி வம்பிழுக்காமல் இருந்தீங்கன்னா நான் மாட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனில் பேசாமல் இருப்பேன் சரியா, சரிம்மா நீ எப்போதும் நாடக வேஷம் போடுவல்ல அது மட்டும் போடாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் திருப்பி கிண்டல் பண்ணுறனால அப்படியே கொடுக்கணும்னு போகிறாங்க. என்னம்மாம்மா இப்படி வந்து ஃப்ளோ பண்ணி ராகினியை செம்மையாக வந்து கலாய்ச்சி விட்டுட்டீங்களே, வேறு என்ன பண்ண முடியும், இவ்வளோலாம் வந்து பேசவே விடாமல் நெத்தி அடியே அடித்தா மட்டும்தான் உண்டு, எல்லாட்டையும் ஏதாவது திட்டம் எதுவும் போட்டு விட்ருவா, இதெல்லாம் நமக்கு தேவையா, ஜெயாக்கிட்ட செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவா, இவளாக நானான்னு முக்கியமானு பார்த்தா ஜெயாவுக்கு எப்போதுமே வந்து அவள் தங்கச்சி மேலே தான் பாசம் அதிகங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன். ராகினி மட்டும் கேஷுவலாக வந்து அவங்க ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கதிர் வந்து போகிறாங்க. பிரச்சனையாயிடுச்சு. என்னது பிரச்சனையா, என்னாச்சு, இந்திரா வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்னு நம்ம ராகினி வந்து கேட்குறாங்க. இல்லை சித்தி அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவள் இந்த வாட்டி யோசிக்கிறதில்ல, ஏன்னா காவியா வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா, காவியா வந்து நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறனால அவளுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராது, காவியா வச்சு டீல் பண்ணிடுவேன், ரோஷினியால் தான் பிரச்சனை. என்னடா சொல்கிற, ரோஷினி என்னடா என்ன பண்ணாங்கிற மாதிரி கேட்குறா. அவள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வரப்போகிறா, அப்படி வந்துட்டா இந்திராவுக்கும் காவியாக்கும் நான் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கேங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிடும், ரோஷினி நானும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவளை தான் இத்தனை நாளாக வந்து நான் தந்திரமான முறையில் திட்டம் போட்டதெல்லாம் தவிடுபடி ஆகிடும். அப்புறம் திருப்பி வந்து ஜேஎம்டி பதவியை எங்கள் அம்மா என்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க, கௌதம் கிட்டே கொடுத்துருவாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பரவாயில்லடா இந்திராவே சமாளிக்கிறோம், ரோஷினி என்ன எம்பிட்டு மூளை, அவளெல்லாம் ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கதிரும் ஒரு பக்கம் ராகினியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கதிர் நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது, அக்காவை பேசி நான் வந்து மாமா வந்து ஆஃப் பண்ணிடுறேன் சரியா, நீ வந்து இந்திராவை அசிங்கப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கணும் சரியா, நிச்சயம் வந்து அப்பா விட மாட்டார், அதான் நான் சொல்கிறேன்ல, நான் அக்காவை வச்சு ஈஸியாக வந்து மாமா வந்து இந்த சைடே வந்து வர விடாமல் பார்த்துக்கிறேன், நம்ம வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்தணும், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராகினி
ஒரு பக்கம் இந்திரா வந்து ஃபீலிங்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கௌதம் இல்லாத வீட்டில் எப்படி தான் நம்மளால் வந்து இருக்க முடியுது? கௌதம் மட்டும் இந்த ரூமில் இருந்திருந்தா எவ்வளோ சிரிச்ச முகமாக பேசிக்கிட்டு வம்பெழுத்துக்கிட்டு ஜாலியாக இருப்போம். இப்போ எதுவும் பண்ண முடியலங்கிற மாதிரி சோகத்தில் இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து கேஷுவலாக வந்து செல்ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா கௌதமோட வாய்ஸ் நோட் வந்து வந்திருக்கு. இந்திரா, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுரு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? நீ வந்து என்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்ட, அது தப்பாயிடுச்சு. எங்கள் அண்ணனோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு கோவம். மற்றபடி ஒரு கோவமும் இல்லை. இங்கே பிஸ்னஸ் மீட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மீட்டிங்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஓரளவு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேங்கிற மாதிரி தான் கௌதம் வந்து சொல்கிறாங்க. குட்டி பையனோட ஃபங்க்ஷனை சூப்பராக கிராண்டியராக பண்ணு சரியா அப்படின்னு சொன்னோன்னா, வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு அவங்களும் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க. ஏகப்பட்ட வேலையெல்லாம் இந்த இந்திராவும் காவியா எல்லாரும் வந்து இழுத்து போட்டு செய்கிற மாதிரி காட்டுறாங்க. வெட்டரிங் கதைன்னு ஒரு பக்கம் பலூன்லாம் கட்டிகிட்டு இருக்கிறப்ப, என்னடா இப்படியெல்லாம் சோகமாக வந்திருக்க? ஆமாம், ஸ்டாஃப் யாரும் வந்திருந்தாங்கன்னா அவங்கள வேலை பார்க்க விட்டுருக்கலாம். இங்கே நம்ம ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம். டேய், உனக்கு அலுப்பாக இருந்துச்சுன்னா சொல்கிறான், நீ இறங்கு, நான் வேலை பார்க்குறேன். இங்கே வேறு ட்ராமா வேறு கண்டினியூ பண்ணுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எந்த பிரச்சனையும் இல்லை, நானே வேலை பார்க்குறேன், அது எனக்கு தயக்கமே இல்லை. ஆனால் இங்கே எனக்கு என்ன பிரச்சனையாக தோணுதுன்னா, நம்ம எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம்ல, அதனால தான். இருந்தாலும் என்னோட குட்டி பையனோட பிறந்த நாளுக்கு நான் வேலை பார்க்கட்டா எப்படிங்கிற மாரி கதிர் வந்து இப்படியும் பேசுகிறாங்க, அப்படியும் பேசுகிற மாரி காமெடியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ராகினி வந்து ஹேமாவோட மனசை கலைக்கலான்னு போகிறாங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் வந்து குட்டி பையனுக்கு போடணுங்கிறாங்க. ஜெயாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் வந்து குட்டி பையனுக்கு போடணும்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எது எதுக்கெலாம் சண்டை வரும்னு பார்த்தா, சின்னதாக ட்ரெஸ்ஸுக்கே வந்து சண்டை வந்துடும் போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்திராவும் காவியா அந்த இடத்துல திங்க் பண்ணுறாங்க. ராகினி வந்து ஹேமாட்ட பேசி ஏதாவது வம்புழுக்கலான்னு பார்க்குறப்ப, பேசாமல் போறியா, நீ என்னமோ நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்து இப்போ எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதனால நான் கோவமாக இருக்கேன், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் தேவையில்லாமல் என்ன பழையபடி ஹேமாவை ஆக்கிடாத, உனக்கு ரொம்ப வந்து பிரச்சனையாயிடுன்னு சொல்லி ராகினி வந்து மிரட்டுறாங்க நம்ம ஹேமாவை. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை பார்த்தோன்னு வந்து என்ன இவன் நம்ம பக்கம் வந்துடுவான்னு பார்த்தா, இவன் என்ன இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காளேங்கிற மாதிரி ராகினி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்க.